अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வதை பார்க்கிறோம். அந்த மார்க்கத்தில் இருக்கும் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய பாதங்களை சரியான பாதையில் எடுத்து வைக்க துவங்கினால் இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய வெற்றியும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இளைஞர்களால் சமுதாயம் ஒளி பெற்றதும் உண்டு, இளைஞர்களால் சமுதாயம் வழிகட்டதும் உண்டு. இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உண்டான வரலாறை புரட்டி பாருங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கம் பறந்து விரிந்து அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம், அதற்கு முக்கிய பங்கு இளைஞர்களுக்குத்தான் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இளைஞர்கள் நினைத்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி பிடிக்கலாம். இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் நினைத்தால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய அவமானத்தையும் கேவலத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை உலகம் முழுவதும் பரவ செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்த வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் தெரியும், சூரத்துல் கஹ்ஃப் என்று ஒரு சூரா உண்டு. வெள்ளிக்கிழமை தோறும் வாரம் வாரம் ஓதக்கூடிய ஒரு சூரா. அந்த சூறாவில் ஒரு 7 இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். வரலாறு சொல்வது நோக்கமல்ல, அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 300 ஆண்டுகள் குகையில் தூங்கினார்கள். அந்த இளைஞர்கள் 300 ஆண்டுகள் குகையில் தூங்கினார்கள். உணவு இல்லாமல் அவர்கள் குகையில் தூங்கினார்கள், விழிக்காமல் 300 ஆண்டுகள் தூங்கின வரலாறை அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதன் வரபத்னா அலா குலூபிஹிம். அவர்கள் இளைஞர்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னஹும் ஃபித்யத்துன், 300 ஆண்டுகள் குகையில் தூங்கின அந்த இளைஞர்கள், அவர்கள் இளைஞர்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நேரான பாதையை, சரியான பாதையை நாம் அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வரபத்னா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளத்தில் இறையச்சத்தை நாம் உறுதியாக ஆக்கினோம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன விஷயம்? அன்றைய காலத்தில் இருந்த சர்வாதிகாரியான ஆட்சி செய்த அரசனை எதிர்த்து போராடினார்கள். அதனால் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். இளைய சமுதாயம் நினைத்தால் சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் மிகப்பெரிய வெற்றியை, ஒரு நல்ல பெயரை வாங்கித்தர முடியும் என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு சான்று.
அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றிருந்த போது மதீனத்து மக்கள் எல்லாம் மதீனாவின் எல்லைக்கு வந்து நபிகள் நாயகத்தை வரவேற்றார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு முன்னர் இஸ்லாமிய மார்க்கம் அங்கு எப்படி பரவியது, யார் காரணம்? அவர்கள் நபிகள் நாயகத்தை வரவேற்க அவர்கள் வந்ததுக்குண்டான காரணம் யாரு? இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அல்லவா நபிகள் நாயகத்தை வரவேற்க முடியும்? ஈமான் கொண்டவர்கள் அல்லவா நபிகள் நாயகத்தை வரவேற்க மதீனத்தை எல்லையிலிருந்து நிற்க முடியும்? மற்றவர்களால் நிற்க முடியுமா? ஆனால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத் செய்யவில்லை, மதீனாவுக்கு போகவில்லை, மதீனாவில் இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்கவில்லை, மக்களை சந்திக்கவில்லை. ஆனால் மதீனாவுக்கு போவதற்கு முன்பே மதீனாவில் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களை வரவேற்க மதீனத்து எல்லையில் நிற்பதற்கும் காரணமாக இருந்தவர் ஒரு இளைஞர், 25 வயதுள்ள ஒரு இளைஞர், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு இணங்க ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போவதற்கு முன்பே மதீனாவுக்கு சென்று அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு தனிநபராக சென்று ஒவ்வொரு குடும்பத்தாரையும் சந்தித்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அல்லாஹ் என்பவன் யார், மறுமை என்பது என்ன, சொர்க்கம் என்றால் என்ன என்று மக்களுக்கு விளங்கி அதிகமான மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து அவர்கள் தயார்படுத்தி இருந்தவர் ஒரு இளைஞர் தான். அவர்தான் 25 வயதுள்ள முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாகத்தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் மதீனாவுக்கு வருகை தருவதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் மதீனத்து எல்லையில் நின்று வரவேற்றார்கள். தலஅல் பத்ரு அலைனா என்ற ஒரு கவியை பாடி வரவேற்றார்கள். முஸ்அப் ரலியல்லாஹுடைய வரலாறை பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும், இந்த உலகத்திலும் மறுமையிலும் நிற்பதற்காக வேண்டி தன் வாழ்க்கை முழுக்க தியாகம் செய்த அந்த சஹாபி அவர்கள் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அந்த முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கி குளிப்பாட்டி கஃன் செய்யும் போது தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நண்பர், உங்களுடைய தோழர் முஸ்அப் ரலியல்லாஹுடைய ஜனாசாவிற்கு சரியான கஃனாடை இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் அளவுக்கு தன்னுடைய உலக வாழ்க்கை அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டு அல்லாஹ் தான் முக்கியம், மார்க்கம் தான் முக்கியம், ஈமான் தான் முக்கியம், இஸ்லாம் தான் முக்கியம், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலக நாள் முழுவதும் பரவச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லாத்தையும் தியாகம் செய்த காரணத்தினால்தான் சரியான கஃன் ஆடை கூட இல்லாமல் அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சொல்ல காரணம் என்ன? இளைய சமுதாயம் நினைத்தால் இஸ்லாத்தில் உள்ள மக்கள் என்ன, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட மக்களுக்கு கூட ஒரு சரியான பாதையை, ஒரு நேரான பாதையை, ஒரு நல்வழியை காட்ட முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களை, இளைய சமுதாயத்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்க முடிகிறதா? இந்த இளைஞனை பார், அந்த இளைஞனை பார், 5 நேரம் தொழுகிறான், ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடக்கிறான், தான் கற்ற மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்கிறான் என்று ஒரு இளைஞனை சுட்டிக்காட்டி நம்மால் சொல்ல முடியுமா? அன்றைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் பாருங்கள், உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்தார்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்தார்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த வாலிபர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரும் ஒரு வாலிபர் தான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சமயம் அவர் சிறுவராக இருக்கும் பொழுது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, தம்பி, எனக்கு பால் வேண்டும், பால் தர முடியுமா உன் ஆட்டில் இருந்து என்று கேட்டார்கள். இந்த சிறுவனுடைய புத்தியை, அறிவு எந்த அளவுக்கு கூர்மையானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கேள்வியை கேட்டார்கள்.
உடைய ஆட்டில் இருந்து ஏதாவது ஒரு ஆட்டில் இருந்து எனக்கு பால் வேண்டும், தர முடியுமா என்று கேட்டார்கள். அந்த சிறுவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஓ மனிதா, எந்த ஆட்டிலும் பால் இல்லை, இரண்டாவது எந்த ஆடும் எனக்கு சொந்தமானதும் கிடையாது, எந்த ஆடும் பாலும் தராது, எந்த ஆடும் எனக்கு சொந்தமானதும் கிடையாது என்று சொன்னவுடன் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனுமதி கொடு, நான் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பால் வர வைக்கிறேன் என்று அனுமதி வாங்கிவிட்டு ஒரு ஆட்டின் வடிவில் கை வைத்தார்கள். பால் கொட்டியது, கிளாஸில் பிடித்தார்கள், குடித்தார்கள். அதற்கு பிறகு மடுவு மேலே சென்றது. இதை பார்த்து, இதை ஆச்சரியத்தோடு பார்த்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிவிட்டு, அல்லாஹ்வுடைய அறிவிலும் வளர்ச்சியிலும் இவருக்கு பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த துஆவின் பரக்கத்தினால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் குர்ஆனை போதிக்கும் விஷயத்தில் ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். ஃபிக்ஹ் சம்பந்தமான விஷயம், மசாயில் சம்பந்தமான விஷயம், எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அவரிடத்தில் கேட்டுக் கொள்ளலாம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹ் இறக்கிய முறையின் பிரகாரம் குர்ஆனை ஓத ஆசை உள்ளவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை கற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். என்றால் எந்த அளவுக்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க வேண்டும், அதன் பிரகாரம் தானும் வாழ்ந்து பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு துடிப்பு, ஒரு ஆர்வம், ஒரு ஆசை அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை சரியான முறையில், ஒழுங்கான முறையில் கற்றுக்கொள்ள ஆசை உள்ளவர்கள் இதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கற்றுக்கொள்ளட்டும் அல்லாஹ்வுடைய வேதத்தை என்று சொன்னார். என்றால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள், மார்க்கத்திற்கு வளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள், உலக நாடு முழுவதும் மார்க்கத்தை கொண்டு சென்றார்கள். இன்னைக்கு நம்ம மார்க்கத்திற்கு தளர்ச்சியை ஏற்படுத்துகிறோம், மார்க்கத்தை கொலை செய்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? மார்க்கத்திற்கு ஒரு வீழ்ச்சியையும் மார்க்கத்திற்கு ஒரு தடையாகவும் இன்றைய காலத்தில் வாழும் இளைஞர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமா, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையின் போது நபியாக ஆகவில்லை. 25 வயது உள்ள இளைஞர், 25 வயது உள்ள இளைஞர் தன் ஒத்த வயது உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஹிஸ்புல் ஃபுதூல் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மக்களுக்கு பணி செய்யக்கூடிய இளைஞர் வாலிப கூட்டம். அதற்கு பெயர் ஹிஸ்புல் ஃபுதூல் என்றால் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, மக்களுக்கு பணி செய்யக்கூடிய வாலிப குழு என்று அதற்கு பெயர். இன்னைக்கு நம்ம தான் பெயர் வைக்கும் இல்லையா? அந்த குறுப்பு, இந்த குறுப்பு, வீணா போன குறுப்பு, இப்படின்னா பேரு. குறுப்புக்கு பேர் பாருங்களேன், ஒரு நல்ல பேர் வைக்க வேண்டாம். சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய குறுப்பு, மக்களுடைய கஷ்டத்தை நீக்கும் சங்கம் என்று பெயரை வைக்குவது விட்டு போட்டு இந்த கிறுக்குத்தனமான பெயர் இல்லையா? கிறுக்குத்தனமான பெயர், கிறுக்குத்தனமான பெயரை யார் வைப்பாங்க? கிறுக்கர்கள் வைப்பாங்க இல்லையா? கிறுக்குத்தனமான பெயரை கிறுக்கர்கள் வைப்பார்கள். நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் வைக்கும் தன்னுடைய குறுப்புக்கு பெயரை நாமெல்லாம் செவியுற்றால் அல்லது நாம் சொல்வதை வெளியுள்ளவர்கள் கேட்டால் சிரிப்பார்கள். இந்த அளவுக்கும் மோசம், இந்த அளவுக்குமா, இந்த அளவுக்கு பெயர்களை வைக்க வேண்டும்? பரவாயில்லை, வைத்து எதை சாதித்தார்கள்? சமுதாயத்திற்காக செய்த சேவை என்ன? ஊருக்கு செய்த சேவை என்ன? தன் குடும்பத்திற்கு செய்த சேவைகள் என்ன? இன்றைக்கு பல குறிப்புகள் இளைஞர்களுடைய பெயரால் இருக்கிறது. இந்த இளைஞர்கள் எல்லாம் ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹ் ரசூலை பற்றி, மார்க்கத்தை பற்றி, சஹாபாக்களுடைய தியாகத்தை பற்றி, சஹாபாக்கள் செய்த அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, அவர்கள் நல்லொழுக்கத்தை பற்றி மக்களுக்கு சொன்னோம். என் குடும்பத்துக்கு சொன்னேன், என் தம்பிக்கு சொன்னேன், என் என்னோட அண்ணனுக்கு சொன்னேன், எங்க வாப்பாவுக்கு சொன்னேன், உம்மாவுக்கு சொன்னேன், ஊர் மக்களுக்கு சொன்னேன், உலகத்துக்கு சொன்னேன், தெருவுக்கு நான் சொன்னேன் என்று சொல்ல முடியுமா? நல்ல விஷயத்தை எந்த ஒரு வாலிப இளைஞர்களுடைய அந்த அமைப்பை, அந்த குறிப்பை பார்த்து நான் கேட்கிறேன். நான் நல்ல நல்ல சேவைகள் எல்லாம் செய்கிறார்கள், சேவைகள் செய்கிறார்கள், சேட்டைகள் செய்கிறார்கள், தவறான சேட்டைகள் செய்கிறார்கள். எதில் வழிகாட்டுகிறார்கள்?
இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய இளைஞர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இளைஞர்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வளர்ச்சியை தரக்கூடிய இளைஞர்கள், தன்னுடைய வாழ்க்கையிலும் தன் குடும்பத்திலும் தன்னுடைய ஊரிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லி சொல்லி ஒளியை ஏற்படுத்தக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு எதை ஏற்படுத்துகின்றார்கள்? எப்படி திருட வேண்டும், எப்படி கொலை செய்ய வேண்டும், எப்படி கொலை செஞ்சால் மறைக்க வேண்டும், எப்படி பொய் சாட்சி சொல்ல வேண்டும், யாரை எப்படி இட்டு கட்ட வேண்டும், யாரை எப்படி மாட்டி விட வேண்டும், நடக்கா இல்லையா? எல்லா விதமான இஸ்லாம் தடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குறிப்பாகத்தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் குறிப்பு இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஸ்புல் ஃபுதூல் என்று தன் ஒத்த வயதை உள்ள இளைஞர்கள் எல்லாம் இணைத்து மக்களுக்கு சேவை செய்யும் பணி, மக்களுக்கு சேவை செய்யும் சங்கம் என்ற ஒரு பெயரில் ஊரில் நடக்கும் தவறுகளை தடுத்தார்கள். ஊரில் நடக்கும் தவறுகளை தடுத்தார்கள், கொலையை தடுத்தார்கள், கொள்ளையை தடுத்தார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம். இதையெல்லாம் சொல்ல காரணம் என்ன? ஒரு இளைய சமுதாயம் நேர்த்தார். அது ஆரம்பத்தில் சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த இளைஞர்கள் மட்டும் சரியான பாதையில் சென்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் மட்டும் சரியான பாதையில் சென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்றுத்தர முடியும். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா? இளைய சமுதாயத்தை நினைத்து பாருங்கள். அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, இஸ்லாத்தின் பிரகாரம் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடிக்கடி சொல்வது உண்டு, வரதட்சணை இல்லையா? வரதட்சணை இதில் யார் வழிகாட்டுகிறார்கள்? இன்னைக்கு மறைமுகமா வாங்குகிறோம். இளைஞர்களுக்கு தெரியும், திருமணம் முடிக்கும் மணமகனுக்கும் தெரியும். ஆனால் வெளியில் சொல்வது என்ன? நாங்க எதுவுமே கேட்கல, நாங்க எதுவும் பேர பேசல, உங்க பொண்ணுக்கு போடுறது மட்டும் இங்க போட்டா போதும், அங்கதான் எல்லாம் அடங்கியிருக்க, பொண்ணுக்கு போடக்கூடியதை போட்டா போதும்னு சொன்னா அங்க எல்லாம் அடங்கியிருக்கு. இங்க பாருங்க, ஒன்னும் வேண்டாம், பிள்ளையத்தான் கேட்டோம், உங்க மகளைத்தான் கேட்டோம், சீராட்டோ நகையோ நட்டோ பணமோ எதுவும் தேவையில்லை, உங்க மகளுக்கு நான் மகர் கொடுத்து மனமுடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை பார்க்க முடியுமா? சொல்ல முடியுமா? அற்ப காசு சொற்ப காசு பிச்சை எடுத்து 2 லட்சம் 3 லட்சம் என்று பிச்சை எடுத்து மணமகள் வீட்டிலிருந்து வாங்கி 1000 ரூபாய் மகர் வெக்கம் இல்லை. உனக்கு உழைக்கிற தெம்பு இருந்தா நீ உழைத்து மகர் கொடுத்து மனமுடிக்க வேண்டும். ஆனால் பேரம் பேசி வரதட்சணை வாங்கி பெண் வீட்டாளத்தில் 2 லட்சம் வாங்கிவிட்டு 3 லட்சம் வாங்கிவிட்டு நீ பிச்சை போடுகிறாய். பிச்சை எடுத்த காசுல இருந்து நீ நிறுத்திக் கொள்கிறாய், பிச்சை போடுகிறாய். 1000 ரூபாய் எதுக்கு உதவும் சொல்லுங்க அப்போ? இந்த 1000 ரூபாய் பெண் கேட்க வேண்டும். என்னை மனமுடிக்கின்றாயா? என்னை நிக்கா செய்தவர்களுக்கு ஆசையா, விருப்பமா? அந்த பெண் மணமகனத்தில் கேட்க வேண்டும், எனக்கு 10,000 கொடு, எனக்கு 20,000 கொடு, எனக்கு 1 லட்சம் கொடு என்று. எந்த இளைஞனாவது தனக்கு பேசிய பெண்ணை சந்தித்து உன்னை மகர் கொடுத்து மனமுடிக்க வேண்டும், எனக்கு ஆசை, உனக்கு மகரை எவ்வளவு தேவை சொல் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் சொல்ல முடியுமா? எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு பாருங்க, மாப்பிளையை பெற்றவங்க தன்னுடைய மகனை வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு வரதட்சணை என்ற சந்தையில் விற்கிறார்கள் இல்லையா? வரதட்சணை என்ற சந்தையில் இன்னைக்கு ஆடு மாறக்கூடிய வழக்கம் கொண்டு போய் விற்கும். நடக்கா இல்லையா? சந்தையில் கொண்டு போய் ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, அது மனுஷ சந்தை என்று வைக்கணும். யாரை விற்கிறதுக்கு? ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் தன்னுடைய ஆண் மகன்களை இருப்பதற்காக வேண்டி மனுஷ சந்தை என்று ஒன்றை ஏற்படுத்தினா கூட பொருந்தும். இந்த மணமகன் வேண்டுமா 10 லட்சம் ரூபாய், இந்த மணமகன் வேண்டுமா 15 லட்சம் ரூபாய், இதோ 10 லட்சம் ரூபாயையும் 15 லட்சம் ரூபாயையும் வீடுகளையும் தந்துவிட்டு இந்த மணமகனை எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் ஆகிவிட்டது. சந்தையில்லாத விற்பனை இல்லையா? ஆண் மகன்களை சந்தையில்லாத ஒரு விற்பனையாக பெற்றோர்கள் விற்கிறார்கள். பார்க்குமா இல்லையா? எவ்வளவு ஒரு கொடுமை, எவ்வளவு ஒரு கொடுமை நடக்கிறது. இதை எதிர்த்து சொன்ன இளைஞர்கள் உண்டா? இதை எதிர்த்து சொன்ன இளைஞர்கள் உண்டா? இன்னைக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை ஒரு பக்கத்தில் பார்த்தால் வரதட்சணையும் காரணம். இஸ்லாமிய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது வரதட்சணை ஒரு காரணம்.
எனவே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். வரதட்சணை தேவையில்லை எனக்கு என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை உலகத்தில், ஊரில், வீட்டில், நம்முடைய ஜமாத்தில் பார்க்க முடியுமா? சொல்லுங்க, பார்க்கலாம். எந்த தாயிடத்தில் சென்று, தந்தையிடத்தில் சென்று, வாங்க வாப்பா, என்னை பெத்தீங்க, வளர்த்தீங்க, எனக்கு எதுவுமே பேரம் பேசாதீங்க, என்னை விற்காதீங்க, எனக்கு என்னை காசு கொடுத்து என்னை விற்காதீங்க, காசு வாங்கி என்னை விற்காதீங்க என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை பார்க்க முடியுமா? என்று பேசக்கூடிய இளைஞர்களை இந்த உலகத்தில் நான் பார்க்க முடியுமா? அப்ப ஏன் சொல்ல வரேன், அன்றைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் எல்லாம் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு உழைத்தார்கள், இஸ்லாத்தை தூக்கி பிடித்தார்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒளியை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு வாழும் இளைஞர்கள் எல்லாம் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள், இஸ்லாமுடைய வளர்ச்சிக்கு இருளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளவு ஒரு விஷயம் வரதட்சணை பெயர்ல. கருவில் வளரும் போதே அந்த சிசு குழந்தையை கொலை செய்கிறார்கள். ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால், ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று சோதனை செய்து பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் அந்த கருவறையே கல்லறையாக ஆக்கக்கூடிய தாய்மார்களை பார்க்கிறோம். கருவறையே கல்லறையாக ஆக்கக்கூடிய தாய்மார்களை பார்க்கிறோம். இன்னும் எத்தனை ஊர்களில் நெல்மணிகளை கொடுத்து பெண் குழந்தையை சாகடிக்கிறார்கள், கள்ளிப்பாலை கொடுத்து பெண் குழந்தையை சாகடிக்கிறார்கள், தலவாணியை போட்டு மூஞ்சில வச்சு அமுக்கி குழந்தைகளை சாகடிக்கிறார்கள். இதுக்கெல்லாம் எது காரணம்? வரதட்சணை தான் காரணம். எத்தனையோ இளம் பெண்கள் தூக்கில் தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். இதுக்கெல்லாம் எது காரணம்? வரதட்சணை தான் காரணம். எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளை திருமணம் செய்ய வைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். குடும்பத்தோடு தூக்கு போட்டு சாவு, குடும்பத்தோடு தற்கொலை என்று படிக்கிறோமே. பின்னணியை பார்த்தால், அதற்கு பின்னால் பார்த்தால் வரதட்சணை இருக்கிறது. நடக்கா இல்லையா? அப்ப வரதட்சணை என்ற பெயரில் வாரி வாரி வாங்குவதை பார்க்கிறோம். இன்னைக்கு அது போக பாருங்க, எப்படின்னா வரதட்சணை வளர்ந்து விட்டு பாருங்க. சீர் வரிசை என்று ஒன்று, சீர் வரிசை. பொண்ணு மாப்பிள்ளை போவதற்கு முன்னால சீர் வரிசை போயாகணும். மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளை போவதற்கு முன்னால சீர் வரிசையை வண்டியில ஏற்றி அனுப்பி ஆகணும். அவர் வண்டியில ஏற்றி அனுப்பும் போது ஒரு சின்ன பொருள் குறைந்தாலும், ஒரு கரண்டி, ஒரு கிளாஸ் குறைந்தாலும் வண்டி நிப்பாட்டு வண்டிய. மணமகனும் போக வேண்டாம், மணமகளும் போக வேண்டாம். எல்லா பொருளும் சரியாக போனால்தான் மணமகளும் வீட்டுக்கு வர முடியும், உடைய பெண்ணை நீ அனுப்பி வைக்க முடியும் என்று சீர்வரிசை என்ற பெயரிலும் வரதட்சணை. சீர்வரிசை கூட செய்ய முடியாம வட்டிக்கு வாங்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். என்னென்ன சீர்வரிசை சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன சீர்வரிசை? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நல்ல ஒழுக்கமுள்ள ஒருவர், நல்ல மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள ஒருவர் உங்களிடத்தில் பெண் கேட்டால் நீங்கள் மனமுடித்து வையுங்கள். இல்லா தஃஅலூஹு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர். அப்படி மனமுடித்து வைக்கவில்லை என்றால் உலகத்தில் மிகப்பெரிய குழப்பமும் மிகப்பெரிய ஃபஸாதும் ஏற்பட்டுவிடும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்றைக்கு அப்படி பெண் கேட்டு நம்மால் கொடுக்க முடிகிறதா? ஒழுக்கமுள்ள மணமகன் கிடைத்து நம்முடைய மகளை மனமுடித்து வைக்க முடிகிறதா என்றால் இல்லை. எத்தனை பெண்கள் தெரியுமா? 30 வயது ஆகியும் கண்ணீரை விட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? குமரி பெண்கள். நமக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், 4 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் எப்பொழுது திருமணம் நடக்குமோ என்று தாயும் தந்தையும் அழுவதை பார்த்து வீட்டில் இருக்கும் குமர்களும் இன்னைக்கு அழுவதை பார்க்கிறோம். சீர்வரிசை கூட செய்ய முடியாத அளவிற்கு சீர்வரிசை வாங்குவதற்கு காசு இல்லாமல் வட்டிக்கு வாங்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். எனவே சீர்வரிசை என்ற ஒரு பெயரிலும் வரதட்சணை இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறது. வரதட்சணை பேய் தலைவிரித்து ஆடுகிறது. கேட்டா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவளுக்கு சீர்வரிசை கொடுத்தார்கள் அல்லவா? எனவே சீர்வரிசை சுன்னத்து. யார் சொன்ன சுன்னத்து? யார் சொன்ன சுன்னத்து? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மனமுடித்து வைக்கும் போது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பைசா கூட செலவழித்ததே கிடையாது.
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் திருமணம் கொடுத்து அலி அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அனுப்பும் போது சில பொருளும் ஒன்றாக சென்றது. எப்படி சென்றது? வரலாறை படித்து பாருங்கள். நாம் சொல்கிறோம், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளாரை மணமுடித்து வைக்கும் பொழுது சீர்வரிசை செய்தார்கள். சீர்வரிசை சுன்னத்து என்று, சுன்னத்து அல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்ச வழி என்ன, முறை என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகள் ஃபாத்திமாவை எனக்கு மணமுடித்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் மறுக்கவில்லை, முடியாது என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய வஹி வரட்டும், தருகிறேன் என்று சொன்னார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு சந்தித்து, உமரே, நபிகள் நாயகத்திடம் ஃபாத்திமாவை நான் பெண் கேட்டேன், எனக்கு அல்லாஹ்வுடைய வஹி வரட்டும் என்று சொல்லிவிட்டார்கள், நீங்க போய் கேளுங்க என்று சொல்லி அனுப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகள் ஃபாத்திமா எனக்கு வேண்டும், எனக்கு மணமுடித்து தாருங்கள் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ன பதிலோ அதே பதிலைத்தான் சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய வஹி வரட்டும் என்று. இருவரும் சேர்ந்து இன்னொரு அறிவிப்பில், இருவரும் சேர்ந்து, அலியே, நாங்கள் இருவரும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெண் கேட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹி வரட்டும் என்று சொல்லிவிட்டார்கள், ஆனால் மறுக்கவில்லை, நீங்க போய் கேளுங்க என்று சொல்லி அனுப்ப நபிகள் நாயகத்துடைய வீட்டிற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தாங்க. ஏற்கனவே பேசக்கூடிய பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் வித்தியாசம். இந்த வாட்டி வந்தா, பெண் கேட்டு வந்தா, கைகள்லாம் ஆடுது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வீட்டுக்கு 1க்கு 3 தடவை 4 தடவை வந்தார்கள், எதுவுமே பேசவில்லை, போய்விட்டார்கள். அடுத்து 5ஆம் முறை வந்தார்கள். அலி ரலியல்லாஹுடைய வருகையை புரிந்து கொண்டார்கள். உள்ளத்தில் உதிப்பதையும் நபிகள் பெருமானார் சொன்னார்கள் புரிந்து கொண்டு, அலியே, என் மகள் ஃபாத்திமாவை பெண் கேட்க வந்தாய், உண்மைதானா? ஆம் யா ரசூலல்லாஹ், நடுக்கம், உண்மைதான். அடுத்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு மஹ்ர் கொடுக்க உன்னிடத்தில் எது இருக்கிறது, என்ன இருக்கிறது? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு மஹ்ர் கொடுக்க நீ எதை வைத்திருக்கிறாய்? யா ரசூலல்லாஹ், ஒரு உருக்கு சட்டை இருக்கு, அது எவ்வளவு வரும்? 4 திர்ஹத்திற்குத்தான் மதிப்பிட முடியும், 4 திர்ஹத்திற்குத்தான் மதிப்பிட முடியும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் பக்கத்தில் இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமான விலை கொடுத்து அந்த உருக்கு சட்டையை வாங்கினார்கள். அந்த பணத்தை நபிகள் நாயகத்திடம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுக்க, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாயாகிய உம்மு ஹானி அவங்ககிட்ட கொடுத்து, இதுக்கு தேவையான பொருளை நீ வாங்கிட்டு வா, என்னுடைய மகள் ஃபாத்திமாவை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண் கேட்டு இருக்கிறார்கள், நான் மறுமொழித்து கொடுக்க போகிறேன், இருவரும் கணவன் மனைவியாக வாழப் போகிறார்கள், குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அதுவும் ஏன் செய்தார்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மணமுடிக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்தை இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தந்தையாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுப்பாக இருந்தாங்க. தந்தை இல்லாத காரணத்தினால் இருவருக்கும் பொறுப்பாக இருந்து, மகளுக்கு தந்தையாகவும் தன்னுடைய மருமகனாருக்கு பொறுப்பாகவும் இருந்து அவர்கள் திருமணத்தை முடித்து வைத்த காரணத்தினால் தான் மகராக கொடுத்த காசுக்கு தந்தை இல்லாத மனிதர் அலி. எனவே குடும்பத்திற்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வாங்கி கொடுத்து பின்னால் அனுப்பி வைத்தார்கள். இதுதான் வரலாறு. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? தன்னுடைய அருமை மகளாரை மணமுடித்து கொடுக்கும் பொழுது சீர்வரிசையும் சேர்த்து அனுப்பினார்கள். சீர்வரிசை செய்வது சுன்னத் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மகரை வாங்கி அந்த மகருக்கு தேவையான பொருளையும் வாங்கி தன் மகளுக்கு வழங்கினார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொல்ல வர, பெண் மகளை பெற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பைசா கூட செலவு இல்லை மார்க்கத்தில். இன்னைக்கு பார்த்தா உங்களுக்குள்ள பிறந்த கவலை, பிறந்த உடனேயே பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கவலை, அது வளர வளர கவலை.
வளர்ந்த பிறகு கண்ணீர், கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போதும் கண்ணீர், நோய். பெண் குழந்தைகளை நினைத்து நினைத்து கும்புல வளர்ந்து வளர்ந்து குமராட்சி குமராட்சி என்று நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டவர்களுக்கு உடம்பில் நோயும் ஏற்பட்டு விட்டது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? இளைஞர்கள் அல்லவா? வரதட்சணையை வாங்கும் இளைஞர்கள் அல்லவா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் மனிதர்களை எழுப்பி வாழ்க்கை சம்பந்தமாக கேட்கும் போது, நீ கிழவனா போன பிறகு எப்படி வாழ்ந்த கேட்க மாட்டான். நீ சிறுவரா இருந்த போது எப்படி வாழ்ந்தாய் கேட்க மாட்டான். உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பான். உன் வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய், உடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்று கேட்கும் பொழுது வரதட்சணையும் உள்ள அடங்கும், வரதட்சணையும் உள்ளுக்கு அடங்கும். எனவே பெண் குழந்தையை பெற்றவர்களுக்கு ஒரு பைசா கூட திருமணத்தின் போது தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு செலவே கிடையாது, பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு. வீட்டு மனை, இப்ப கார் வேற. என் மகனு, உங்க மகா போவதற்கு நாங்களா போக போறீங்க, ஏறவே மாட்டீங்க. என்ன மருமகனுக்கு கொடுத்த கார்ல பைக்கில் நீங்க ஏற மாட்டீங்க, நீங்க பயணம் செய்ய மாட்டீங்க. உங்க மகா போகும்போது பந்தாவா? எனக்கா பிச்சையில ஒரு பந்தமா? வெக்கம் இல்லை, ஒரு கேவலம் இல்லை. கல்யாணம் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா புது பைக், புது கார், இதெல்லாம் வரதட்சணையால் மறைமுகமா வந்தவை. பாருங்க, ஒரு அழகான ஒரு சம்பவம். அலியான் என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு மார்க் அறிஞர், லக்னோ என்ற மதரசா, லக்னோவில் நதுவத்துல் உலூம் என்று ஒரு மதரசா உண்டு. அந்த அரபி கல்லூரியில் முன்னாள் முதல்வராக இருந்தவர் அலியான். அவருடைய பெயர் அபுல் ஹசன் நதிவி, அபுல் ஹசன் அலி நதிவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நவ்வரல்லாஹு மரகதஹு. அவர்களை மக்கள் எல்லாம் அலியான் அலியான் என்று செல்லமாக அழைப்பார்கள். லக்னோ நதுவத்துல் உலூம் அரபி கல்லூரியில் முன்னாள் முதல்வர் மட்டுமல்ல, ஆல் இந்தியா தனியார் முஸ்லிம் கோர்ட்டுக்கு தலைவராக இருந்தவர். ஒரு கடிதம் வருகிறது, அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். கூடியிருந்த மார்க் அறிஞர்கள் எல்லாம் கேட்டார்கள், அபுல் ஹசன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, தாங்கள் தேம்பி தேம்பி அழும் அளவிற்கு அப்படி என்ன எழுதப்பட்டு இருக்கிறது இந்த கடிதத்தில்? கடிதத்தை படித்து பார்த்தார், படித்து காட்டினார். அதில் எழுதப்பட்டு இருந்தவை, அபுல் ஹசன் அலி நதிவி அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல் இந்தியா ஷரியத் கோர்ட்டுக்கு, ஆல் இந்தியா தனியார் சட்ட வாரியத்தின் தலைவராக தாங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நன்றாக கற்றுத் தெரிந்தவர்கள், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளையும் அதிகமாக அறிந்தவர்கள் தாங்கள். தங்களுடைய காலத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிக்கும் ஒரு போதகர். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லா விஷயத்தையும் நன்கு அறிந்தவர்கள். எனக்கு ஒரு ஃபத்வா தேவை, எனக்கு ஒரு ஃபத்வா தேவை, நீங்கள் தேடி பார்த்து பதில் தர வேண்டும். என்ன ஃபத்வா தெரியுமா? என்ன மார்க்க தீர்ப்பு தெரியுமா? எனக்கு 3 பொம்பளை பிள்ளை, எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். 3 பெண் குழந்தைகளும் 30 வயதை தாண்டி வாழ்கிறார்கள். அந்த பெண் குழந்தைகளை பார்த்து பார்த்து நானும் என் மனைவியும் கண்ணீர் விடுகிறோம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உறக்கம் இல்லை, உணவு இல்லை. எனவே 3 பெண் குழந்தைகளும் நானும் என் மனைவியும் தற்கொலை செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? எல்லா கிதாபுகளையும் தேடி தேடி பார்த்து ஒரு தீர்ப்பை தாருங்கள். அப்படி இருந்தால் நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறோம் என்று எழுதப்பட்டிருந்ததை வாசித்தார்கள், அழுதார்கள், கண்ணீர் விட்டார்கள். இளைஞர்களே,
நினைத்து பாருங்கள். வரதட்சணையால் நாங்கள் சாக இருக்கிறோம், மூத்தா போக இருக்கிறோம் என்று சொல்லும் அளவிற்கு ஃபத்வா கேட்ட சமுதாயம் நம்முடைய மார்க்கத்தில் உண்டு, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறார்கள். இவரெல்லாம் தற்கொலைக்கும் அதே போன்று விபச்சாரத்திற்கும் பிச்சை எடுப்பதற்கும் உயிர்களை கொலை செய்வதற்கும் காரணமாக இருக்கிற வரதட்சணையை நாம் வாங்கலாமா? நம்முடைய பெற்றோர்கள் வாங்குவதற்கு இளைஞர்கள் சம்மதிக்கலாமா? இதையெல்லாம் சொல்ல காரணம், அன்றைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வளர்ச்சியை ஒளியை ஏற்படுத்தினார்கள். இன்றைய காலத்தில் வாழும் இஸ்லாமிய இளைஞர்கள் மார்க்கத்திற்கு தலையை இருளை ஏற்படுத்துகிறார்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் தன்னுடைய ஒத்த வயது உள்ள இளைஞர்கள் எல்லாம் சேர்த்து ஊருக்கும் மக்களுக்கும் நல்லதை செய்தார்கள், நற்பணியை செய்தார்கள். இன்றைய காலத்தில் வாழும் இளைஞர்கள் எல்லாம் 10 பேருக்கு ஒரு குறிப்பு திருடுவதில் உன் குறிப்பு உயர்ந்ததா என் குறிப்பு உயர்ந்ததா, விபச்சாரம் செய்வதில் உன் குறிப்பு உயர்ந்ததா என் குறிப்பு உயர்ந்ததா, கல்யாணம் முடிந்து விட்டால் பாய்ச்சி வைத்து குடியை போதை அறிந்துவிட்டு உருளுவதில் உன் குறிப்பு உயர்ந்ததா என் குறிப்பு உயர்ந்ததா, தீமையான விஷயத்தில் தான் இன்று நீ சிறந்தவனா நான் சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களையும் குறிப்புகளையும் அமைப்புகளையும் நாம் பார்க்க முடியும். எனவே இளைஞர்கள் சரியாக இருந்தார், இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த இளைஞர்கள் சரியாக தன்னுடைய வாழ்க்கை பாதத்தை தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்து வைத்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். எனவே அல்லாஹ் ரசூல் சொன்னது பிறகான நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பேச்சை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம் நடத்தையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் சுருக்கமாக சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் செயல் அனைத்தையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைத்துக் கொண்டால் மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு நாம் உதவி செய்தோம், இல்லை என்றால் மறுமையில் நாம் பிடிக்கப்படுவோம். அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாத்து இம்மை மறுமையில் அல்லாஹ் வெற்றி தருவானாக. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சமூகத்திற்கும் நேர்வழி காட்டும் மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.